வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீன அதிகாரிகள் உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு போயிங் ஜெட் விமானங்களுக்கு புதிய ஓர்டர்களை வழங்க வேண்டாம் என்றும், ஏற்கனவே ஓர்டர் செய்யப்பட்ட விமானங்களை டெலிவரி செய்வதற்கு முன் விமான நிறுவனங்கள் சீன அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளரான போயிங் நிறுவனத்திற்கு இறக்குமதி வரி குழப்பம் தொடர்ந்து மோசமாகி வருகிறது. போயிங்கின் பெரிய அளவிலான மற்றும் பலவீனமான விநியோக சங்கிலி அதன் பல தசாப்தங்களாக வரியில்லாத நிலையின் முடிவில் போராடுகிறது. போயிங் மற்ற நாடுகளில் இருந்து பதிலடியாக இறக்குமதி வரியை எதிர்கொள்கிறது. ஏற்கனவே விமான பயணத்திற்கான தேவை குறைவதற்கு ஏர்லைன்ஸ்கள் தயாராகும் நிலையில் இந்த புதிய சிக்கல் போயிங் நிறுவனத்திற்கு வந்துள்ளது. போயிங் கடந்த ஆண்டு $14 பில்லியன் நஷ்டத்தை சந்தித்தது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் பணப்புழக்கத்தை நேர்மறையானதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ட்ரம்பின் புதிய இறக்குமதி வரி போயிங்கின் நீண்ட காலத்திற்கு ஐரோப்பிய போட்டியாளரான ஏர்பஸிற்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஆய்வாளர் ரான் எப்ஸ்டீன், அமெரிக்க உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காகவே தனது இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் ட்ரம்பின் வர்த்தக போர் போயிங் நிறுவனத்திற்கு உதவி செய்யவில்லை, மாறாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இங்கு உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் சில பெரிய நிறுவனங்களில் போயிங் ஒன்றாகும் என்று கூறினார். போயிங் டெலிவரிகளில் சீன அரசு கையெழுத்திட்டாலும் அதிக வரி விதிப்புகளை தவிர்க்க விமான நிறுவனங்கள் டெலிவரிகளில் தாமதத்தை தேர்வு செய்யலாம். அடுத்த 2 தசாப்தங்கள் போயிங்கின் மிகப்பெரிய சந்தையாக சீனா இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பங்கு ஆராய்ச்சி நிறுவனமான பெர்ன்ஸ்டீனின் மதிப்பின்படி சீனா இந்த ஆண்டு அனைத்து போயிங் விமான விநியோகங்களையும் நிறுத்தினால் போயிங் $1.2 பில்லியன் இழப்பை பெறும். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் 2 அபாயகரமான போயிங் 737 மேக்ஸ் விபத்துக்களை தொடர்ந்து போயிங் ஜெட் விமானங்களின் விநியோகத்தை சீனா இடைநிறுத்தியது. அதன் பின் கடந்த கோடையில் மட்டுமே விமானங்களை வாங்க தொடங்கியது. பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 737 மேக்ஸ் விமானங்களின் பாகங்களை அகற்றி மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போயிங் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சீனாவுக்கு மிகவும் தாமதமான பல விமானங்களை வழங்கியது. போயிங் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை உலக அளவில் டெலிவரி செய்த 130 விமானங்களில் 18 சீன விமான நிறுவனங்களுக்கு சென்றது. ஒரு ஒற்றை 737 மேக்ஸ் விமானம் 100 மில்லியனுக்கும் அதிகமான பட்டியலில் விலையை வைத்திருக்கிறது. தொற்று நோய்க்கு பின்னர் விமான பயணம் அதிகரித்ததால் உலகளாவிய விமான நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக போயிங் விமானங்களுக்கு போட்டியிட்டன. இப்போது நுகர்வோர் உணர்வு புளிப்பாக உள்ளது. அத்துடன் பல அமெரிக்கர்கள் பயண திட்டங்களை ரத்து செய்ய தொடங்கி உள்ளனர். ஏனெனில் ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பால் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் பொருளாதாரம் மந்த நிலையில் சரியக்கூடும் என்று அச்சம். ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான அயர்லாந்தின் ரான் ஏர் ஆகஸ்ட் மாதம் 25 போயிங் 737 விமானங்களை பெறக் உள்ளது. ஆனால் அடுத்த வசந்த காலம் வரை விமானங்களை எடுத்து செல்வதை தாமதப்படுத்தலாம் என்று விமான நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் ஓ லியரி இந்த வாரம் தெரிவித்தார். போயிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெல்லி ஆர்பர்க், போயிங்கின் விநியோக சங்கிலி மற்றும் ஜெட் தயாரிப்பாளரின் ஏற்றுமதி திறன் ஆகியவற்றில் இறக்குமதி வரியின் தாக்கம் குறித்தும், பாகங்கள் மற்றும் பொருட்களின் மீதான வரிகளால் ஏற்படும் நேரடி செலவுகள் குறித்தும் கவலைப்படுவதாக கூறினார். சீனாவின் நடவடிக்கையின் உடனடி வீழ்ச்சி போயிங் விமானங்களுக்கான தேவை ஜெட் தயாரிப்பாளரின் உற்பத்தி வேகத்தை விட அதிகமாக உள்ளது என்ற உண்மையால் மழுங்கடிக்கப்படுகிறது. உலகளாவிய விமான தேவையில் 5இல் 1 பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடான சீனாவில் போயிங்கின் வர்த்தகத்திற்கு நீண்ட கால தாக்கம் மிகவும் தீவிரமாக இருக்கலாம். போயிங்கின் 737க்கு போட்டியாக இருக்கும் சீனாவின் கொமாக் C919 ஜெட் உலகளாவிய சக்தியாக மாறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அந்த விமானம் இன்னமும் உதிரி பாகங்களுக்கு அமெரிக்க சப்ளையர்களையே நம்பியுள்ளது. சீனாவின் கொமாக் நிறுவனம் 2024 ஆண்டு 13 விமானங்களை மட்டுமே வழங்கியது. ஆனால் வர்த்தக பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க விமானங்களுக்கான அதிக செலவுகள் காரணமாக ஏர்பஸ் சீனாவில் போயிங்கை வெற்றி கொள்ளும். சீன விமான நிறுவனங்கள் போயிங்கில் ஆர்டர்களை ரத்து செய்ய தொடங்கினால் ஏர்பஸ் இன்னமும் முன்னேறலாம். ஏர்பஸ் சீனாவில் 2 இறுதி அசெம்பிள் லைன்களை வைத்திருக்கிறது. போயிங் அங்கு விமானங்களை உருவாக்கவில்லை. ஆனால் பெரும்பாலும் முடிக்கப்பட்ட விமானங்களில் இறுதி சிறிய வேலைகளை செய்து முடிக்க ஒரு மையத்தை வைத்திருக்கிறது. போயிங் அதன் மிகப்பெரிய சப்ளையர்களில் ஒரு பெரிய நெட்வொர்க்கை நம்பியிருக்கிறது. அவர்களில் சிலர் சிறிய மற்றும் ஒப்பீட்டில் குறைந்த விளிம்பு வர்த்தகங்களில் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் அதிக செலவுகளுடன் போராடுகிறார்கள். பல ஆண்டுகளாக உற்பத்தி நிறுத்தங்கள் மற்றும் தொடக்கங்களால் நெட்வொர்க் முடங்கியுள்ளது. இது உற்பத்தி துயரங்களுக்கு வழிவகுத்தது.
கடந்த ஆண்டு அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானத்தின் உடல் பேனலில் ஏற்பட்ட வெடிப்பு தயாரிப்பு துயரத்தின் உச்சக்கட்டத்தை ஏற்படுத்தியது. 1980களில் இருந்து போயிங், ஏர்பஸ் மற்றும் பிற விமான தயாரிப்பாளர்கள் இறக்குமதி வரி இல்லாமல் விமானங்களை உருவாக்க அனுமதித்த வர்த்தக ஒப்பந்தத்தை பெற்றனர். இப்போது அதற்கு என்ன நடக்கும் என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. விண்வெளி ஆலோசனை நிறுவனமான ஏரோடைனமிக் அட்வைசரின் நிர்வாக இயக்குனர் ரிச்சர்ட் அஃப்லாஃபியா கூறிய போது, எல்லோரும் சொல்கிறார்கள் இறக்குமதி வரிக்காக யார் பணம் செலுத்துகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அது நாம இருக்க போவதில்லை என்று கூறினார். இது ஒரு ஆபத்தான விஷயம். ஏனென்றால் இறக்குமதி வரிவிதமான விற்பனை போன்ற பெரிய வர்த்தகங்களை முழுமையாக உறைய வைக்கலாம் என்றார். ட்ரம்ப் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கும் இறக்குமதி வரி பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்க வர்த்தக பங்காளிகள் சீனாவுடனான தங்கள் பரிவர்த்தனைகளை மட்டுப்படுத்த அழுத்தம் கொடுக்க திட்டமிட்டுள்ளது என்று அது பற்றிய அறிவு உள்ளவர்கள் கூறுகிறார்கள். வெள்ளை மாளிகையால் விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி தடைகளை குறைப்பதற்கு ஈடாக சீனாவின் பொருளாதாரத்தை தனிமைப்படுத்த அமெரிக்க வர்த்தக பங்காளிகளிடமிருந்து உறுதிமொழிகளை பெறுவதே இந்த யோசனை. அமெரிக்க அதிகாரிகள் இறக்குமதி வரி விதிக்கப்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சீனாவை அந்த நாடுகளின் வழியாக சரக்குகளை அனுப்ப அனுமதிக்க வேண்டாம் என்று கூற திட்டமிட்டுள்ளார்கள். அமெரிக்க இறக்குமதி வரியை தவிர்ப்பதற்காக சீன நிறுவனங்கள் அந்த நாடுகளில் இருப்பதை தடுக்கவும் மற்றும் சீனாவின் மலிவான தொழில்துறை பொருட்களை அந்த நாடுகள் வாங்காமல் தடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர். அந்த நடவடிக்கைகள் சீனாவின் ஏற்கனவே சீர்குலைந்த பொருளாதாரத்தில் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும் மற்றும் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையே சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து பெய்ஜிங்கை பேச்சுவார்த்தை மேசைக்கு வர கட்டாயப்படுத்தும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் கருதுகிறார்கள். சீன பொருளாதாரத்துடன் ஒவ்வொரு நாட்டின் வர்த்தக ஈடுபாட்டின் அளவை கருத்தில் கொண்டு சரியான அமெரிக்க நிபந்தனைகளை நாடு வாரியாக பரவலாக மாறுபடும். அமெரிக்க அதிகாரிகள் சில நாடுகளுடனான ஆரம்ப பேச்சுவார்த்தைகளில் இந்த யோசனையை வெளிப்படுத்திக் உள்ளனர் என்று விவாதங்களை நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்தனர். ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை இந்த மூலோபாயத்தை சுட்டிக்காட்டினார். வளரும் நாடுகளுக்கான சீனாவின் உலகளாவிய உள்கட்டமைப்பு திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியின் பனாமா தனது பங்கை புதுப்பிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருப்பது குறித்து கேள்விக்கு பதில் கொடுத்த ட்ரம்ப், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நாடுகளை தேர்வு செய்ய நிர்பந்திப்பதை பரிசீலிப்பதாக கூறினார். அதாவது ஒன்றில் அமெரிக்காவுடன் இருங்கள் அல்லது சீனாவுடன் போங்கள் என்று நாடுகளை நிர்பந்திப்பது. இந்த மூலோபாயத்தின் பின்னணியில் உள்ள ஒரு மூளை கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் என்று நம்பப்படுகின்றது. புளோரிடாவில் உள்ள ஜனாதிபதியின் வீட்டில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த சந்திப்பின் போது ட்ரம்புக்கு பெசன்ட் இந்த யோசனையை முன்வைத்தார் என்று விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள். இந்த தந்திரோபாயம் சமீபத்தில் ட்ரம்ப் அதிகாரிகளிடையே இழவை பெற்ற சீன பொருளாதாரத்தை தனிமைப்படுத்த பெசன்ட் முன்வைக்கும் ஒரு மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க இறக்குமதி வரியின் நோக்கம் மற்றும் தீவிரம் பற்றிய விவாதங்கள் அமெரிக்க அதிகாரிகளிடையே நடந்து வருகின்றன. ஆனால் அதிகாரிகள் பெரும்பாலும் பெசன்ட்டின் சீனா திட்டத்துடன் உடன்படுகின்றனர். இறக்குமதி வரியுடன் அமெரிக்க பொருளாதாரத்தில் இருந்து சீனாவை துண்டிப்பதும் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் இருந்து சீன பங்குகளை வெட்டுவதும் இதில் அடங்கும். ஃபாக்ஸ் பிசினஸ் தொலைக்காட்சியுடனான சமீபகால நேர்காணலில் சீன பங்குகளை அமெரிக்க பங்குச்சந்தையில் இருந்து நீக்க முயற்சிப்பதை பெசன்ட் நிராகரிக்கவில்லை. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சீன கொள்கையின் இறுதி இலக்கு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சாத்தியமான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு இன்னமும் இடம் இருப்பதாக பெசன்ட் கூறியுள்ளார். அத்தகைய பேச்சுக்கள் அதி உயர் மட்டத்தில் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சீனாவுடனான ஒப்பந்தம் உடனடியாக இல்லை என்று ட்ரம்பின் புதிய அறிக்கையை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் வாசித்தார். பந்து சீனாவின் மைதானத்தில் உள்ளது என்று ட்ரம்பின் அறிக்கையை படிக்கும் போது லீவிட் கூறினார், சீனா எங்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், நாம் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டியதில்லை. நம்மிடம் இருப்பதை சீனா விரும்புகிறது, அதுதான் அமெரிக்க நுகர்வோர் என்றும் அப்போது கூறப்பட்டது. சீனாவுக்கு எதிரான கோடு அனைத்து நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைகளில் நுழைந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. சில நாடுகள் சீனா தொடர்பான அமெரிக்க கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ட்ரம்ப் நிர்வாகம் விரைவிலோ அல்லது பின்னரோ சீனா தொடர்பான கோரிக்கைகளை எழுப்பும் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். பெசன்ட் இதற்கு முன்னர் அமெரிக்க வர்த்தக பங்காளிகளிடமிருந்து சீனாவுக்கு எதிரான உறுதிமொழிகளுக்கான தனது விருப்பத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பிப்ரவரி பிற்பகுதியில் மெக்சிகோ மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரி மீதான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக சீன பொருட்களுக்கான மெக்சிகோவின் இறக்குமதி வரியை அதிகரிக்க மெக்சிகோ முன்வந்ததாக அவர் கூறினார்.
பெசன் மெக்சிகோவின் ஒரு நல்ல சைகையை வழங்குகிறது என்று சொன்னார். ஆனால் அது இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. அப்போதிருந்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் பெசன் அதிக முக்கிய பங்கை கொண்டிருந்தார். ஏப்ரல் 9ஆம் தேதி ட்ரம்ப் தனது 90 நாள் இடைநிறுத்தத்தை அறிவித்த பின்னர் பரஸ்பர இறக்குமதி வரி குறித்த பேச்சுவார்த்தைகளில் முன்னணி வகித்தார். அமெரிக்க கருவூல செயலாளர் இன்று புதன்கிழமை விரைவில் ஜப்பானிய பொருளாதார மறுமலர்ச்சி அமைச்சரை சந்திக்க உள்ளார். மேலும் ஜப்பான், UK, ஆஸ்திரேலியா, தென்கொரியா மற்றும் இந்தியா உட்பட அமெரிக்காவுடன் விரைவில் ஒப்பந்தங்களை எட்டலாம் என்று அவர் நினைக்கும் நாடுகளின் பட்டியலை தயாரித்துள்ளார். சீனா தனது சொந்த வர்த்தக ராஜதந்திரத்தை நடத்தி வருகிறது. இந்த வாரம் ஷி ஜின்பிங் வியட்நாமுக்கு பயணம் செய்தார். வியட்நாம் ட்ரம்பின் இறக்குமதி வரியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முக்கிய அமெரிக்க வர்த்தக பங்குதாரர். ஷி ஜின்பிங் வியட்நாம் அரசாங்கத்துடன் டசன் கணக்கான பொருளாதார உறுதிமொழிகளில் கையெழுத்திட்டார். முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் சர்வதேச பொருளாதாரத்திற்கான முன்னாள் மூத்த இயக்குனர் பீட்டர் ஹாரல் ட்ரம்பின் பரஸ்பர வர்த்தக சூதாட்டத்தை சீனா ஒரு வாய்ப்பாக கருதுகிறது என்று ஜோர்ஜ் டவுன் சட்டத்தில் ஒரு குழு விவாதத்தில் கூறினார். ஆனால் அமெரிக்க வர்த்தக கொள்கைகளை எதிர்க்கும் சீனாவின் திறன் குறைவாக உள்ளது ஹாரல் கூறினார். அமெரிக்கா ஒரு பெரிய நிகர் இறக்குமதியாளராக இருக்கும் அதே வேளையில் சீனா உலகின் பிற நாடுகளில் இருந்து தனது இறக்குமதியை குறைத்து தன்னிறைவு பெறுவதில் கவனம் செலுத்துகிறது. இந்த வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு கூட்டத்தை உருவாக்கும் தயாரிப்புகளுக்கான ஆதாரமாக அமெரிக்காவை சீனா மாற்றப்போவதில்லை ஹாரல் கூறினார். எனவே அமெரிக்காவின் பொருளாதாரம் சீனாவுக்கு சவாலாக இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த அரசியலை தந்திரமான முறையில் சாமர்த்தியமாக விளையாடுவதை நாங்கள் காண்கின்றோம் என்றார்.